தொடர்பான சட்டமன்ற அனைத்து கட்சி கூட்டத்தை புறக்கணிக்கிறது அதிமுக. இது பற்றிய முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராமச்சந்திரன் வழங்கி கேட்கலாம். ராமச்சந்திரன் வணக்கம். அதிமுக இது தொடர்பாக என்ன சொல்கிறது, எதற்காக புறக்கணிக்கிறது, விவரங்களை பதிவு பண்ணுங்க ராமச்சந்திரன். வணக்கம். தமிழக அரசு நாளை செய்யக்கூடிய நீட் தொடர்பான அனைத்து சட்டமன்ற கட்சி தலைவர்கள் கூட்டத்தை அதிமுக புறக்கணிப்பதாக அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அறிக்கையை வெளியிட்டுள்ளார். அவர் 4 பக்க அறிக்கை வெளியிட்டுள்ளார். அந்த அறிக்கையில் சட்ட திருத்த மசோதாவிற்கு சார் என்னோட ரெசிக்னேஷன் எதுக்கு? நானே ஜாப்ஸ் உருவாக்கி பாஸ் ஆகலாம்னு இருக்கேன். எப்படி? பாஸ் வாலா பி தி பாஸ். அளிக்கவில்லை என்றும் நீட் தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது என்றும் சட்டமன்றத்தில் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நிலைமை இவ்வாறு அனைத்து சட்டமன்ற கட்சித் தலைவர்களின் கூட்டத்தை கூட்டி இதில் என்ன முடிவு எடுக்க முடியும் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். அது மட்டுமல்லாமல் அரசு விழாவில் ஊட்டி நடைபெற்ற அரசு விழாவில் நீட் குறித்து தனது பொய் முகமுடியை தமிழக மக்களிடம் வெளிப்பட்டதை மறைக்கும் விதமாக நீட் நுழைவுத் தேர்வு உத்தரவாதத்தை வழங்கினால்தான் அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைக்கும் என கண்டிஷன் விதிக்கிறார். நான் கேட்கிறேன், திரு ஸ்டாலின் 2019, 21, 24 தேர்தலில் காவிரியில் கர்நாடக உச்சநீதிமன்றம் ஆணைப்படி ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு மாதமும் தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்றும் காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்டக்கூடாது, இதற்கு ஒத்துக்கொண்டால்தான் தமிழகத்தில் காங்கிரசுடன் கூட்டணி என்ற கண்டிஷன் தயாரா என கேள்வி எழுப்பியுள்ளார். அது மட்டுமல்லாமல் உச்சநீதிமன்ற ஆணைப்படி முல்லை பெரியார் அணையை பலப்படுத்தி 142 அடியிலிருந்து 152 அடியாக தண்ணீரை தேக்கி வைத்து சமயத்தால்தான் கம்யூனிஸ்ட் கட்சியுடன் கூட்டணி என்ற கண்டிஷன் போட தயாரா என கேள்வி எழுப்பியுள்ளார். நீட் விஷயத்தில் நாம் முழுமையாக தோற்றுவிட்டோம், இனி தமிழகம் தனது பொய் நாடகம் எடுபடாது என்பதை உணர்ந்த திரு ஸ்டாலின் அரசு விழாவில் எதை பேசுகிறோம் என்று தெரியாமல் பிதற்றியுள்ளார். 2026ஆம் ஆண்டு தமிழக சட்டமன்ற பொதுத் தேர்தல் நடக்க இருப்பதால் மக்களை சந்திக்க வேண்டிய நிலையில் 4 ஆண்டுகள் ஆகியும் நீட் நுழைவுத் தேர்வை ரத்து செய்ய எந்த முயற்சியும் எடுக்காததால் திமுக மீது மக்களுக்கு எழுந்துள்ள கொந்தளிப்பையும் எதிர்ப்பையும் சரி செய்வதற்காக தான் நாளை அனைத்து சட்டமன்ற கட்சித் தலைவர்கள் கூட்டத்தை கூட்டியுள்ளார். இந்த கூட்டத்தை எந்த தீர்வு எட்டப் போவதில்லை, இது ஒரு நாடகம் என்பதே அதிமுக இந்த கூட்டத்தில் பங்கேற்க போவதில்லை எனவும் திரு எடப்பாடி பழனிசாமி அறிக்கையின் வாயிலாக தெரிவித்துள்ளார். விரிவான விவரங்களுக்கு நன்றி ராமச்சந்திரன்.